உலகத் தமிழ் சொந்தங்களுக்கும் அரசிகளுக்கும் வணக்கங்கள். காலச்சக்கரம் வேகமாக சுழல்கின்றது. நம்முடைய கைகளிலும் கால்களிலும் நமது நாக்கிலும் போடப்பட்டுள்ள அடிமை விலங்கு நாம் அறியாததாய் இருப்பதினால் உடைக்கப்படுவதில் தாமதமாகின்றது. எனவே வாக்கு அரசியல் எனும் ஆயுதம் கொண்டு அதை தகர்த்தெறிய நாம் அனைவரும் முன்னெத்தி ஏறாக நின்று போராட வேண்டிய காலகட்டம் இது. SIR எனும் சிறப்பு திருத்த வாக்குரிமையின் இந்த காலகட்டம் மிக மிக நம் மக்களுக்கு அச்சுறுத்தலை ஏற்படுத்தியிருப்பதின் நோக்கம். என் அருமை தமிழ் சமூகமே, வட இந்திய குடியேற்றத்தை பெரிதாக பேசுகின்ற நாம் விஜயநகரத்தின் குடியேற்றங்கள் தான் இவ்வளவு சிக்கல்களுக்கும் காரணம் என்பதை மூத்தோர், ஆன்றோர், சான்றோர் இந்த விஜயநகரத்தின் இருப்பு இன்னும் இந்த நிலத்தில் இருப்பதினால் நாம் எதிர்கொள்ளக்கூடிய சிக்கல்களை பட்டியலிட்டு பேச வேண்டும். மேலும் நம் வருங்கால வாரிசுகளுக்கு நாம் சுதந்திர இந்தியாவில் இருக்கின்றோம், ஆனால் அடிமைப்பட்ட தமிழ் சமூகம் நாம் என்பதை தொடர்ச்சியாக எடுத்துச் சொல்ல வேண்டிய கடமையில் நாம் இருக்கின்றோம். SIR எனும் சிறப்பு திருத்தத்தில் நடக்கக்கூடிய குளறுபடிகள் அதிகம். எனவே அதை ஆளும் அரசுதான், தமிழ்நாட்டை ஆளுகின்ற அரசுதான் சரியாக நிர்வாகம் செய்து கொண்டு செல்ல வேண்டும். அதில் கேட்கப்பட உள்ள கேள்விகள் அனைத்தும் வட இந்தியனுக்கும் பொருந்தும் அல்லவா? எனவே இதையே நாம் மாற்று ஆயுதமாக பயன்படுத்தி வட இந்தியன் இங்கே குடியேறி இவ்வளவு காலகட்டத்தில் எவ்வாறு வாக்கு செலுத்த வருவான் என்பதை நாம் முடிவு செய்ய வேண்டும். இல்லை என்றால் இந்த கொடூரமான இந்த ஒரு முன்னெடுப்பு நிச்சயம் நமக்கு எதிராகத்தான் திரும்பும் என்பதில் எந்த ஐயமும் இல்லை. இதனால் மாறி மாறி பல்வேறு வகையான சிக்கல்களை எதிர்கொண்டு இருக்கின்றது. ஆனால் தொடர்ச்சியாக 3000 ஆண்டுகளாக இந்த நிலம் ஆரிய பிடியில் இருந்து மீள முடியாமல் இருக்கிறது. எது சென்றாலும் அந்த ஆரியர்களின் வழிகாட்டுதல் இங்கே இருக்கிறது. அதை தொடர்ச்சியாக பல்வேறு நாடுகளில் இருந்து படையெடுப்புகளின் போது இங்கே பல்வேறு அரசுகள் அமைந்தன. பின்னால் அவை தோற்கடிக்கப்பட்டு வெளியேற்றப்பட்டன. ஆனால் விஜயநகர அரசு இங்கே இந்தியத்தின் ஆளுமைக்கும் இந்தியத்தின் ஏவுகூலியாகவும் இங்கே இருக்கின்றது. விஜயநகரத்தின் மிச்சங்களாக நிற்கின்ற தெலுங்கு திராவிட அரசியல்வாதிகள் மறைமுகமாக அந்த பாசிச கொள்கையோடு இந்தியத்தின் கொள்கையோடு ஒத்து போய் இந்த நிலத்தை மீட்டு தருவதாக பொய் பிரச்சாரம் செய்து எங்களுக்கு நீங்கள் ஓட்டு செலுத்தவில்லை என்றால் சனாதனம் இங்கே தலை தூக்கும் என்று சொல்லி மீண்டும் மீண்டும் நம்முடைய வாக்கை பெற்று நமக்கு வாய்க்கரிசி போட்டு விட்டார்கள். எனவே என் அருமை தமிழ் தேசிய சொந்தங்களே, இந்த முறை நாம் தோற்றால் இறுதி வரை எழும்பவே முடியாது என்ற இடத்திற்கு நாம் கடத்தப்படுவோம் என்பதை நீங்கள் உணருங்கள். என் அருமை தமிழ் சொந்தங்களே, உலகெங்கும் பரவி வாழக்கூடிய என் அருமை தமிழ் சொந்தங்களே, ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள். நமக்கு இப்போது இருப்பது இந்த ஒரு நிலம் மட்டுமே. 2026 தேர்தல் நிச்சயமாக ஒரு அசைவை தமிழ் தேசிய களத்தில் கொடுக்காவிட்டால் 2031 வந்து இங்கு ஒரு ஆணியும் புடுங்கவே முடியாது. மீண்டும் நாம் அடிமட்டத்தில் இருந்து நமது கட்டுமானங்களை சரி செய்து கட்ட வேண்டிய சூழல் உள்ளது. எனவே தேர்தல் அரசியலை சந்திக்கக்கூடியவர்கள், தேர்தல் அரசியல் வாயிலாக இந்த நிலத்தின் அடிமை சங்கிலியை நாங்கள் உடைத்து விடுவோம் என்று சொல்லுபவர்கள் மிக தெளிவாக திட்டமிட்டு இந்த நிலத்தில் தமிழ் தேசியத்தின் இருப்பை உறுதி செய்ய வேண்டும். எனவே காலத்தின் அருமை கருதி இருக்கின்ற 4 மாதத்திற்குள் மிக தெளிவாக ஒரு சில திட்டமிடல்களை நகர்த்தி தமிழ் தேசியர்கள் ஒன்றிணை வேண்டும். அது ஒன்று மட்டுமே நாம் பேசுகின்ற மொழிக்கும், நாம் வாழுகின்ற இந்த மண்ணுக்கும், நாம் பிறந்த இந்த இடத்திற்கும் நாம் செய்யும் கடமையாகும். எனவே தமிழ் தேசிய சொந்தங்களே, திரண்டெழுந்து வந்து இந்த நிலத்தின் அடிமை சங்கிலி உடைய ஒன்று கூடி போர் செய்யுங்கள். போருக்கு பின் உங்கள் படைப்பிரிவுகளாக பிரிந்து நின்றாலும் பரவாயில்லை. போர் ஊர் கூடி தேர்தல் மட்டுமே தேர்வு நகரும். அதுபோல தமிழ் தேசிய களம் ஒன்றுபட்டால் மட்டுமே உண்டு வாழ்வு. இல்லையே 2031, 2036, 2041 என்று இது நீண்டு கொண்டே செல்லும், இறுதி கட்டத்தை எட்டாது. அதற்கிடையே இங்கு பல்வேறு விதமான அரசியல் சூழல்கள் மாற்றங்கள் ஏற்பட்டு
நீங்கள் இந்த எல்லோரும் பேசக்கூடிய அதே கூத்தாடி விஜயின் வெற்றி கழகம் கூட இந்த நிலத்தில் யாரோடாவது கூட்டணி வைத்து ஒரு வாய்ப்பை பெற்றுக்கொள்ளும். பிறகு நீங்கள் நினைத்தாலும் தமிழ் தேசிய சித்தாந்தத்தை இந்த நிலத்தில் வெற்றி பெற வைக்க முடியாது. எனவே சிறு பிள்ளையின் இந்த வார்த்தையை கேட்டு நீங்கள் மாற்றத்தை எதிர்கொண்டு ஓடி வாருங்கள். வலுவுள்ளவன் அதிக இடங்களிலும், அதைவிட அரைவாசி வலுவுள்ளவன் பாதி இடங்களிலும் என்று உங்களுக்குள் தன் பலம் தனக்கு தெரியும் அல்லவா? அந்த பலத்துக்கேற்ப உங்களுடைய பங்கீடுகளை வைத்துக்கொண்டு ஒன்றிணைங்கள் என் இனிய அண்ணன் தம்பிகளை என்று உங்களை மறுபடி நான் என் காணொலிகள் வாயிலாக கேட்கிறேன். காரணம், உங்கள் காதுகள் ஏற்கனவே பூட்டப்பட்டிருக்கிறது. ஆனால் தமிழ் தேசிய களத்தில் பயணிக்கக்கூடிய அருமை தம்பிகள் அண்ணன்களுடைய காதுகள் திறந்தே இருக்கும் என்பதனால் ஒற்றை நம்பிக்கையோடு உங்களுக்கு சொல்லுகின்றேன். தமிழ் தேசியர்களே ஒருங்கிணையுங்கள், தமிழ் தேசியர்களே ஒருங்கிணையுங்கள், தமிழ் தேசியர்களே இந்த நிலம் நமக்கானது. அதை உறுதி செய்ய 2026 நாம் இருப்பை காட்ட வேண்டிய காலம், இருப்பை காட்ட வேண்டிய சூழல் மிக கடுமையாக இருப்பதனால் நீங்கள் அனைவரும் ஒன்றிணைந்து இந்த நிலத்தில் 2026 தேர்தலில் திராவிடமா ஆரியமா தமிழ் தேசியமா என்ற மூன்றே போட்டியோடு தமிழ் தேசியத்தின் இருப்பை தக்க வையுங்கள். உங்கள் கூட்டணிகளை விட்டு வெளியே வாருங்கள். தனிமையில் இன்று நான் சாதிப்பேன் என்பவர்கள் உங்கள் கொள்கைகளில் அல்ல, உங்களுடைய முயற்சிகளில் உங்கள் அண்ணன் தம்பிகளை சேர்த்து கொண்டு வெற்றிக்கணிக்கு போராடுங்கள். தொடர் பயிற்சி தயக்கத்தையும் சோர்வையும் மட்டுமே கொடுக்கும். எனவே பயிற்சி களத்தை விட்டு தேர்ச்சி களத்திற்கு ஓடி வாருங்கள் என் அருமை அண்ணன்களே என்று உங்களை மீண்டும் கேட்டுக்கொள்கிறேன். நிறைய விடயங்கள் பேச வேண்டியது இருந்தாலும் என்னை பொறுத்த மட்டில் 2026 தேர்தல் களத்தில் தமிழ் தேசியம் ஒன்றிணைந்து நிற்க வேண்டும் என்பது, தமிழர் தலைமைகள் ஒன்றிணைந்து நிற்க வேண்டும் என்பது, தமிழர் கூட்டணி வலுப்பெற வேண்டும் என்பது மிக முக்கியமான கடமையாக இருப்பதனால் அதை உங்களுக்கு மறுபடி என் குரலில் உறக்க சொல்கிறேன். உதாசீனம் செய்யாதீர்கள். நீங்கள் உதாசீனம் செய்வது துண்டு துண்டாக இன்னும் பல்வேறு துண்டுகளாக உடைப்பட்டு நிற்க போகும் தமிழ் சமூகத்தின் அடிமை சங்கிலி உடைக்க தவறுகின்ற பிள்ளைகளின் தற்குறித்தனமான செயலாக மட்டுமே இருக்கும் என்பதை கூறிக்கொள்கிறேன். நன்றி.